அந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே இருங்களேன். தனிமை ரொம்ப பெரிய பெருமைன்னு இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம். தனிமையும் உங்களால் வாழ முடியாது. ரொம்ப காலம் தனிமையோடு இருந்துட முடியாது. பைத்தியம் முடிச்சிரும். தனிமை ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு ஆயுதம். ஸோ இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இன்றைய மாடர்ன் யுவதிகள், இன்றைய மாடர்ன் யுவன்களா உங்களுக்கு யுவன்கள் யுவதிகள் உங்களுக்குலாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. நான் லிவிங் டுகெதர் வாழ்கிறேன், அந்த டுகெதர் வாழ்கிறேன். ஒரு டுகெதரும் கிடையாது. கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டி புருஷனாக வாழுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் அதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட், நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் அதர். மேட் ஃபார் ஈச் அதராக இருந்தால் உங்களுக்கே போர் அடிக்கும். அவங்களுக்கு ஒன்று பிடிச்சா உங்களுக்கு ஒன்று பிடிக்கணும். நீங்கள் காப்பி ராகத்தில் பாட்டு பாடினீங்கன்னா அவர் பேட்டர் ஆஃப் பாடணும். 2 பேருக்கும் வேறு வேறு துருவமாக இருந்தால் தான் வாழ்க்கை அழகு. இல்லைன்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும் சார். பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க, பேப்பரில் எந்த நியூஸுமே இல்லைன்னு வச்சுங்க. இன்றைக்கி காலையில் எல்லாமே சுபமாக நடந்தது, சேவல் கத்தியது, குயில் கூவியது, வைக்கப்போர் இடிஞ்சு விழுந்தது. யோ இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆயா, இதை போய் ஒரு நியூஸ்ன்னு போட்டிருக்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்போது காடோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு காடு. வாழ்க்கையில் எல்லா சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். தோல்வி வரும், இன்பம் வரும், திடீர்னு டைவர்ஸ்பாங்க, திடீர்னு சேர்ந்து வாழ்கிறம்பாங்க, திடீர்னு தோல்வின்னு மேலே வருவீங்க, எல்லாம் நடக்கும். இது உங்களுக்கான டெஸ்டிங் பீரியட். அவ்வளோதான்.